இனி வேளாமலையா பகுதியில் வானிலை செய்திகளை பார்க்கலாம். வணக்கம். வானிலை குறித்த செய்தியை வழங்கும் நான் பாலசரஸ்வதி. தற்போதுள்ள செயற்கைக்கோள் படத்தின்படி ஆந்திராவின் வடக்கு கடலோர பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். இனி காற்றின் திசை குறித்து பார்க்கலாம். தமிழகத்தில் மேற்கு பகுதியிலிருந்து காற்று வீசக்கூடும். கேரளா மற்றும் கர்நாடகாவிற்கு மேற்கு திசையிலிருந்து காற்று வீசும். தொடர்ந்து மழைப்பொழிவு குறித்து பார்ப்போம். சென்னையில் பெரும்பாலான பகுதிகளில் மழை பெய்ய வாய்ப்புள்ளது. ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவில் பெரும்பாலான பகுதிகளில் பரவலாக மழை பெய்யக்கூடும். ராயலசீமாவில் சில இடங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளது. இனி தமிழகத்தின் முக்கிய நகரங்களில் வெப்பநிலை குறித்து பார்ப்போம். தமிழகத்தில் அதிகளவாக 33 முதல் 38 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக 24 முதல் 28 டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவாகும். சென்னையில் அதிகபட்சமாக 35 டிகிரியும் குறைந்தபட்சமாக 28 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையுடன் மழை பொழிவிற்கான வாய்ப்புகள் உள்ளன. திருச்சியில் அதிகளவாக 38 குறைந்தளவாக 27 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையுடன் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். இனி நாட்டின் முக்கிய நகரங்களில் வெப்பநிலை குறித்து பார்ப்போம். திருவனந்தபுரத்தில் வான மேகமூட்டத்துடன் 24 முதல் 30 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகக்கூடும். பெங்களூருவில் அதிகளவாக 29 குறைந்தளவாக 20 டிகிரி வெப்பநிலை பதிவாகக்கூடும். கோவாவில் 24 முதல் 31 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகக்கூடும். அங்கு மழை பொழிவிற்கான வாய்ப்புகள் உள்ளன. ஹைதராபாத்தில் அதிகபட்சமாக 32 குறைந்தபட்சமாக 23 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகக்கூடும். மும்பையில் 26 முதல் 31 டிகிரி வெப்பநிலை பதிவாகக்கூடும். மற்றும் அகமதாபாத்தில் அதிகபட்சமாக 35 குறைந்தபட்சமாக 28 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகக்கூடும். போபாலில் வறண்ட வானிலையுடன் 24 முதல் 34 டிகிரி வெப்பநிலை பதிவாகக்கூடும். கொல்கத்தாவில் அதிகளவாக 35 குறைந்தளவாக 27 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகக்கூடும். தலைநகர் டெல்லியில் வறண்ட வானிலையுடன் 27 முதல் 36 டிகிரி வெப்பநிலை பதிவாகக்கூடும். மற்றும் ஸ்ரீநகரில் அதிகபட்சமாக 27 குறைந்தபட்சமாக 11 டிகிரி வெப்பநிலை பதிவாகக்கூடும். இனி உலகின் பல்வேறு இடங்களின் வானிலை குறித்து சுருக்கமாக காண்போம். லாஸ் ஏஞ்சல்ஸில் 24 முதல் 30 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகக்கூடும். வாஷிங்டன் டிசியில் அதிகளவாக 23 குறைந்தளவாக 13 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகும். நியூயார்க் நகரத்தில் அதிகபட்சமாக 22 குறைந்தபட்சமாக 15 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகக்கூடும். டொரண்டோவில் 10 முதல் 18 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகக்கூடும். அங்கு வான மேகமூட்டத்துடன் காணப்படும். ஆஸ்லோ நகரில் அதிகளவாக 15 குறைந்தளவாக 10 டிகிரி வெப்பநிலை பதிவாகக்கூடும். லண்டன் நகரில் 13 முதல் 18 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகக்கூடும். அங்கு வான மேகமூட்டத்துடன் காணப்படும். பாரிஸ் நகரில் அதிகபட்சமாக 20 குறைந்தபட்சமாக 14 டிகிரி வெப்பநிலை பதிவாகக்கூடும். ரோம் நகரில் 17 முதல் 27 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகக்கூடும். ரியாத் நகரில் அதிகளவாக 39 குறைந்தளவாக 27 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையுடன் வறண்ட வானிலை பதிவாகும். மற்றும் அனுராதபுரத்தில் அதிகபட்சமாக 29 குறைந்தபட்சமாக 25 டிகிரி வெப்பநிலையுடன் மழை பொழிவிற்கான வாய்ப்புகள் உள்ளன. இத்துடன் வானிலை குறித்த செய்திகள் முடிவடைகின்றன. நன்றி.